Today we will see about exercise 4.5 sixth sum. Construct an equilateral triangle of side 6.5 cm and locate its orthocenter. பயிற்சி 4.5 ஆறாவது கணக்கு 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சமபக்க முக்கோணம் வரைக. அம்முக்கோணத்திற்கு குத்துக்கோடு மையம் காண்க. Let us given. Let us take in triangle ABC, AB is equal to BC is equal to AC is equal to 6.5 cm. கொடுக்கப்பட்டவை நம்மளா முக்கோணம் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். AB equal to BC equal to AC equal to 6.5 cm. Rough diagram. It is an equilateral triangle. So we draw the same equal measurements. Triangle ABC is equal to 6.5 cm measurement each measurements. ஒவ்வொரு பக்கமும் 6.5 சென்டிமீட்டர் இருக்குது. சமபக்க முக்கோணால் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு முக்கோணம் உதவிப்படம் வரைஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட் யூ ட்ரா ஒன் ஸ்ட்ரைட் லைன். ஒரு நேர்கோடு வரையணும். தென் மார்க் த பாயிண்ட் ஏ. தென் யூ டேக் த மெஷர்மெண்ட் 6.5 சென்டிமீட்டர். 6.5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும். Then draw one arc from the point A. ஏலிருந்து ஒரு வில்லு வரைகிறோம். 6.5 சென்டிமீட்டர் எடுத்தது அளவுக்கு. இந்த பாயிண்ட்டு பீம் குறிச்சிடறோம். 6.5 சென்டிமீட்டர். Then draw another arc from the point B. The same measurement 6.5 cm. அதே 6.5 சென்டிமீட்டர் ஆரம் எடுத்து ஒரு வில்லு வரைகிறோம். அதே மாதிரி 7லிருந்து ஒரு வில்லு வரும். Same measurement we draw another arc from the point A. That intersecting points is called C. Then join BC. BCயை இணைக்கணும். Similarly join AC. ACயும் இணைக்கணும். Then this measurement 6.5 centimeter, 6.5 centimeter. Draw the two arcs from the point C to the opposite line of AB. ABல 2 வில்கள் வரைகிறோம். Cலிருந்து வரைகிறோம். Cக்கு எதிரே உள்ள பக்கம் ABக்கு 2 வில் இது போல் வரைகிறோம். இதுக்கு அளவுகள் கிடையாது. No measurement. Approximately we take the radius. Then from the intersecting point, take the arc distance, draw another arc below the line segment. அந்த விற்களுக்கு இடைப்பட்ட தொலைவை ஆரமாக எடுத்து 2 வில் இதே போல் வரைகிறோம். Then we join the points from the point C. Cலிருந்து இந்த வார்க்கல் வெட்டிக்கொள்ளும் புள்ளிக்கு ஒரு கோட்டு துண்டு வரைகிறோம். This is altitude. இதான் குத்துக்கோடு. இதே போல் 7லிருந்தும் வரைகிறோம். Similarly we draw the same types. We draw the two arcs from the point A to the opposite of A to the line segment BC. ஏக்கு எதிரே உள்ள பக்கம் BCக்கு இதே போல் தோராயமாக ஒரு வில்லு ஆரம் எடுத்து 2 வில்லு வரைஞ்சிருக்கிறோம். தென் இந்த விற்களுக்கு இடைப்பட்ட தொலைவை எடுத்துக்கிறோம். Take the radius in between the two arcs. Draw the arcs
below the line segment. Similarly, same measurement draw the another arc. அதே போல் இன்னொரு வில்லு வரைகிறோம். Then join the points. From the point A to the intersecting arcs. ஆர்க்கு வில்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிக்கு ஏலிருந்து கொடுத்துண்டு வரைகிறோம். Now we draw the two altitude. The intersecting points are called orthocenter H. குத்துக்கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிக்கு தான் குத்துக்கோட்டு மையம் எனப்படும். Thank you.